தேவேந்திர குலவேளாளருடைய பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை மையப்படுத்தி அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக சீமானவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்துள்ளார். அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். தமிழ் சமூகங்கள், ஒவ்வொரு தமிழ் சமூகங்களுடைய முக்கிய பிரச்சனைகளையும் கையில் எடுத்து சீமானவர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுப்பது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனால் இது தேர்தலுக்கான ஒரு அஜெண்டாக மட்டும் இல்லாமல் தேர்தலுக்கு பின்பாகவும் தொடர்ச்சியாக இந்த விவகாரங்களில் எல்லாமே தீர்வை நோக்கி நகரும்படியாக சீமானவர்கள் தொடர்ச்சியாக அந்த விஷயத்தில் பயணித்தால் அது தமிழ் தேசிய அரசுகளுக்கு ஒரு பலமான ஒரு விஷயமா இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சீமானவர்கள் கடந்த காலங்களில் நிறைய அவருடைய பேச்சுக்கள் நிறைய தடுமாற்றங்கள், மாற்றி மாற்றி பேசுனது, நிறைய பொய்கள் கற்பனைகள்லாம் சொன்னது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே முக்கியமாக அவர் பேசின விஷயத்தில் ஒரு 2 விஷயம் இன்னும் ஆறாத வடுக்களாக சில பேரோட மனசில் இருக்குது. அந்த விஷயத்தை இப்போ நம்ம ரிமைண்ட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரியான விஷயம் இனி வரக்கூடிய எதிர்காலங்களில் சீமானவர்கள் பேசும்போது ஒரு கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் அந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். ஒன்று, எனக்கு வாக்களிக்கல இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும், அதனால அவர்கள் சாத்தாளின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை ஒரு பேட்டியில் அவர் பதிவு பண்ணியிருந்தார். இன்னைக்கு இந்த இஸ்லாமியர்கள் மட்டும்தான் வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜெயிக்க வைக்கிறாங்களா? இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும். திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளாக தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சியில் இருப்பதற்கு முழுக்க முழுக்க காரணம் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் குடிகள் தானே. அவர்கள் தான் எம்எல்ஏ பதவிகளுக்காகவும் அமைச்சர் பதவிகளுக்காகவும் ஒட்டுமொத்த தங்களுடைய சமூகத்துடைய வாக்குகளையும் கொண்டு போய் திராவிட கட்சிகளுக்கு, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றி மாற்றி போட சொன்னாங்க. பெரும்பான்மையாக உள்ள இருந்து இந்த திராவிட கட்சிகளை அதிகாரத்தில் வச்சு எல்லா சலுகைகளையும், எல்லா சுரண்டலில் வரக்கூடிய லாபங்களையும் பகிர்ந்து கொண்டது எல்லாமே இந்த பெரும்பான்மை தமிழ் சமூகங்கள் தான். தமிழ்நாட்டில் நாங்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கோம்னு சொல்லக்கூடிய இந்த இடைநிலை ஜாதிகள் தான். அதை குறித்து சீமான் பேசலாம்ல. தமிழர்களையும் அப்படி மானங்கட்டு போய் இருக்கிறீங்க, ஒரு மாற்றினத்தாண்டை கொண்டு வந்து தங்க உட்கார வச்சு அதிகாரத்தில் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லா தமிழ் குடிகளையும் திட்டலாம்ல. ஏன் அதை திட்டமாட்டுக்கிறார் சீமான்? இளிச்சவாய்கள் இங்கே இவங்க தான், அதனால ஈஸியாக திட்டிட்டு போயிடலாம். அந்த ஏற்கனவே ஒரு வன்மத்தை எல்லா எந்தெந்த வகையிலலாம் வன்மத்தை மக்கள் மனசில் விதைக்க முடியுமோ அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதோட ஒரு நீட்சியாகத்தானே இந்த விஷயத்தையும் சீமான் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். இவரும் ஒரு போகிற போக்கில் கொஞ்சம் ஒரு கிணத்து தண்ணிக்குள்ளே கொஞ்சம் வெஸ்தை கூட்டிகிட்டு போகிற மாதிரி தானே பார்க்க முடியும். நம்ம இந்த நாட்டில் நடந்த அநீதிகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தான். இது சீமான் சொல்கிற வார்த்தை. ரொம்ப மிகச்சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் எப்படி பெரிய பொறுப்பை ஏற்க முடியும்? பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழ் குடிகள் எல்லா ஆதரவையும் கொடுத்து, எல்லா முட்டையும் கொடுத்து இந்த மாற்றினத்தார் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணுறதுக்கும், தொடர்ந்து இந்த தமிழக வளங்களை சுரண்டுறதுக்கும், பன்னாட்டு முதலாளிகளுக்கு விற்கிறதுக்கும் முழு ஆதரவையும் கொடுக்கறது இங்கே உள்ள பெரும்பான்மை தமிழ் குடிகள். ஆனால் அவங்கெல்லாம் பாவிகள் இல்லையா, சாத்தான் பிள்ளைகள் இல்லையா. இந்த சிறுபான்மையாக தங்களுடைய பாதுகாப்பே கேள்விக்குறியாய் யாருக்கு ஓட்டு போட்டால் யார் நம்மளை பாதுகாப்பான்னு சொல்லி எல்லாரையும் நம்பி ஏமாந்துட்டு இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ சமூகங்கள், சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்த மாற்று மதத்தை சார்ந்த சமூகங்கள் பெரிய அளவிலான பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளோ அயோக்கியத்தனமான ஒரு வாதம். இதெல்லாம் யோசிச்சு அவர் பேசுறாரா, இல்லை யோசிக்காம பேசுறாரா, மக்களை முட்டாள் நினைக்கிறாரா? இது எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க அவர் வன்மத்தை விதைக்கணுங்கிற ஒரு மனநிலை மட்டும்தான் அந்த வார்த்தைகளை ஒதுக்குறாரு. இரண்டாவதாக, தேவேந்திர குலவேளாளருடைய அந்த பெயர் அறிவிக்கணும், அந்த அரசாணை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி நான் தான் போராடினேன் அப்படின்னு முதல்ல சொன்னார். அப்புறம் என் தம்பி செந்தில் மல்லர் போராடினார். முழுக்க முழுக்க அவங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருந்தோம். ஆனால் இந்த தேவேந்திர குலவேளாளர்கள் கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க, பிஜேபிக்கு அவங்க ஓட்டு போட்டாங்க, அதனால அவருடைய ஓட்டுகளை பி அப்படின்னு நான் ஒதுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்திருந்தார். தென்காசி முதல் ஆலங்குளம் வரையிலான அந்த பகுதிகளில் நிறைய நாடாருடைய வாக்குகள் ஹரிநாடார் மற்றும் சரத்குமார் ஆகியோரோட இன்ஃப்ளூயன்ஸில் பிஜேபிக்கு கடந்த தேர்தல்களில் பதிவாச்சு. இந்த பகுதிகளில் விழுந்த ஒட்டுமொத்த ஓட்டுகளை நீங்கள் கணக்கு பண்ணீங்க அப்படின்னா இந்த தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தேவேந்திர குலவேளாளர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பதிவு செய்த வாக்குகளை விட இந்த வாக்குகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல கூட இந்த நாடார் சமூகம் எங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்லி அந்த சமூகத்தை அவர் விமர்சித்தது கிடையாது. திருநெல்வேலியில் நைனா நாகேந்திரன் அவர்கள் ஜெயிப்பதற்கு முக்குளத்தோர் சமூகம் தான் முழு காரணமாக இருந்தது. பாரதிய ஜனதா கட்சி தான் அவருக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த சமூகத்தை அவர் விமர்சிக்க தயாராக. இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். கொங்கு மண்டலத்தில் அவங்க பிஜேபிக்கு நிறைய வாக்குகள் விழுந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ பொதுவாக தமிழ் சமூகத்துக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ உழைக்கிறேன், நிறைய தியாகம் பண்ணுறேன், இவ்வளோ கத்துறேன், ஆனால் தமிழ் சமூகம் எனக்கு முழுமையான ஆதரவை கொடுக்கல அப்படின்னு சொல்லி தமிழ் சமூகத்தை ஒட்டுமொத்தமாக சீமான் சாடி இருந்தால் அது நம்ம ஏற்றுக்கலாம். அதை நம்ம பரவலாக கொண்டு செல்லலாம் மக்கள்கிட்ட. ஆனால் ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ குறிப்பிட்ட சாதியையோ மட்டும் மையப்படுத்தி சீமான் பேசுறது அப்படிங்கிறது ஒரு ஒருதலை பட்சமான விஷயமா தான் இருக்குது. இது மைண்ட் வாய்ஸை தெரியாமல் வெளியே பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்குது. இந்த மாதிரியான விவகாரங்கள் தொடர்ந்து சீமானவர்களால் இந்த தமிழ் தேசிய அரசுகள் முன்னெடுக்கப்பட்டால்
இங்க ஒற்றுமைங்கிறது வராது. இன்னைக்கு வந்து ஒரு சிறுபான்மை சமூகம், ஒரு மாற்றினத்தை சேர்ந்த ஒரு சிறுபான்மை சமூகம் தமிழகத்தை ஆள முடியுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மற்றும் பெரும்பான்மை சமூகங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. இதான காரணம். அப்போ இந்த ஒற்றுமை எப்போ உருவாகும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பேச்சுக்கள் போற வழியில புதையில ஒரு தட்டு போடுவாங்க, அதை நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி வார்த்தைகள், சில வார்த்தைகள் எல்லாம் விஷத்தை விட மோசமான குணம் கொண்டதாக இருக்கும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவர் பேசுறது அப்படிங்கிறது ஒரு பிற சமூகங்களுக்கு இடையில ஒரு பிளவை உண்டாக்கும், காழ்ப்புணர்ச்சியை உண்டாக்கும். அந்த எந்த சமூகம் அந்த பேச்சை வாங்குதோ அந்த பேச்சு அந்த சமூகத்துக்கு ஒரு வடு வந்து அப்படியே படிஞ்சிடும் மனசுல. இப்போ இந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் ஒரு இலை நிறைய பதார்த்தங்களை வச்சு சாப்பிட சொல்லிட்டு நடுவில் கொஞ்சம் போல ஒரு அசிங்கத்தை கொண்டு வந்து வச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் சீமான் பேசக்கூடிய விஷயங்களும் இருக்கு. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்காலத்தில் சீமான் தவிர்க்கணும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சீமான் பேசணும். அப்படி பேசுறது அவருடைய அரசியல் எதிர்காலத்தை வளர்க்குதோ இல்லையோ இந்த சமூகங்களுக்குள்ள மேலும் மேலும் இந்த சில வன்மமான வார்த்தைகள் மூலமாக ஒரு காழ்ப்புணர்ச்சியும் பிரிவையும் உண்டாக்காம இருக்கும். சீமான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த விஷயத்துல.